அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தொடர் வகுப்பில் முந்தைய பாடத்தில் மிஸ்ர் என்கிற சொல்லை பற்றி பேசிக்கொண்டிருக்கோம். அதோடு நம்ம நிறுத்தியிருக்கிறோம். அதாவது அதில் என்ன பாடம் என்று சொன்னால், இந்த வேற்றுமை பெயர் சொற்களில் வரக்கூடிய வேற்றுமை உறுப்புகள் ஒருமையாக இருந்தால் அது 3 வேற்றுமை வரும் என்ற பார்த்தோம். அதில் விதிவிலக்கு வேற்றுமொழி சொல்லு. அந்த வேற்றுமொழி சொல்லாக இருந்தால் அதுக்கு 2 தான் வரும். இப்ராஹிம 2 தான் வரும். அதில் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. என்ன விதிவிலக்கு என்று சொன்னால், அந்த வேற்றுமொழி சொல்லாக இருந்து அந்த சொல்லுடைய மொத்த எழுத்து 3 தான் இருக்குது. அப்படி இருந்து நடுவில் உள்ள எழுத்துக்கு சுக்கூன் வேற இருக்குது. அப்படி இருந்தால் அந்த வேற்றுமொழி சொல்லை அரபு மொழி சொல்லை போலவே இந்த விஷயத்தில் பயன்படுத்த வேண்டும். இந்த வேற்றுமை கொடுக்கிற விஷயத்தில் பயன்படுத்த வேண்டும். நூஹு, லூத்து, இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் நூஹுன், லூத்துன், லூத்தன், லூத்தின் அப்படின்னு எல்லா விதமான 3 வேற்றுமை வரும் என்பதை பார்த்துவிட்டு அதில் அதில் ஒரு விதிவிலக்கு அதில் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. என்ன விதிவிலக்கு என்றால், 3 எழுத்து சொல்லாக இருக்கிறது, நடுவில் சுக்கூனும் இருக்கிறது. அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், மிஸ்ருங்கிற வார்த்தை உதாரணம். அந்த மிஸ்ருங்கிற வார்த்தையை இப்போ நம்ம சொன்ன லூத்து நபி, நூஹு நபியுடைய பேர் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி அதை எடுத்துக்கொண்டோமே. ஆனால் எப்படி சொல்லணும், மிஸ்ருன், மிஸ்ரன், மிஸ்ரன்ட்டு சொல்லலாம். அதுக்கு அந்த தகுதி அதுக்கு இருக்கிறது. அந்த 3 எழுத்துங்கிறதும் நடுவில் சுக்கூனுங்கிற தகுதியும் அதுக்கு இருக்கிறது. ஆனாலும் இந்த மிஸ்ருங்கிறத மட்டும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மிஸ்ரு மிஸ்ரன் தான் சொல்கிறாங்க. 3 எழுத்துக்கு சலுகைன்னு என்னாச்சு வரும்ல, 3 எழுத்து சொற்களுக்கு சலுகை 3 எழுத்து இருக்குது, நடுவில் சுக்கூன் இருக்கணுங்கிறோம். அந்த சுக்கூனும் இருக்குது. அப்போ சுக்கூனும் இருந்து இருக்கும்போது என்ன செய்யணும், மிஸ்ருக்கு அந்த சலுகையை மிஸ்ருன்னு சொல்ல வேண்டியதானே என்று கேட்டால் அப்படி தான் சொல்லணும். அதில் என்ன வச்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், அரபுல இந்த மிஸ்ருங்கிற அந்த சொல்லு ஏதோ ஒரு பாஷையில் ஊருக்கு பேர் வச்சுட்டாங்க. இதே சொல்லு அரபு மொழியில் ஒரு அர்த்தத்துக்கு உண்டு. இந்த மிஸ்ருங்கிறது அதை மட்டும்தான் குறிக்குமாக இருந்தால் நம்ம வாட்டுக்கு மிஸ்ருன்னு போயிடலாம். மிஸ்ருன்னு போட்டால் எகிப்துன்னு அர்த்தம் செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் மிஸ்ருங்கிற வார்த்தை அரபியிலையும் உள்ள ஒரு சொல்லாக இருக்கிறது. அது ஒரு நகரம்ங்கிற அர்த்தத்தில் உள்ள சொல்லாக இருக்கிறது. அப்போ இந்த சொல்லுக்கும் அந்த சொல்லுக்கும் வேறுபடுத்தி காட்டினா தான் மக்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு ஊருக்கு போன்னு சொல்கிறத எகிப்துக்கு போயிடக்கூடாதவன். எகிப்துக்கு போ அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிஸ்ர் தான், மிஸ்ருக்கு போன்னு சொல்லுவோம். ஒரு ஊருக்கு போயிட்டு சொன்னாலும் என்ன செய்யணும், மிஸ்ருக்கு போன்னு சொல்லுவோம். இப்போ நீ ஏதாச்சும் ஊருக்கு போய் சொல்றியா, எகிப்துக்கு போய் சொல்றியான்னு கேட்பாங்க. அப்போ அது கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிற என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 3 எழுத்து சொல்லுக்கு அந்த சலுகையை பறிச்சுட்டாங்க, மிஸ்ருக்கு எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தாங்கன்னு கேட்டால், அரபியில் மிஸ்ருன்னு இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஊருங்கிற அர்த்தத்தில் அது மிஸ்ரை பயன்படுத்தினால், அது அரபு மொழியாக பயன்படுத்தினால், இதுஹபு மிஸ்ரன், ஒரு ஊருக்கு போ. இதுஹபு மிஸ்ர, எகிப்துக்கு போ. இதுஹபு மிஸ்ரன் அப்படின்னு போட்டீங்கன்னா தன்வீன் கொடுத்துட்டீங்க. அப்போ என்ன அர்த்தம், ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போ அப்படின்னு அர்த்தம். இதுஹபு மிஸ்ரன்னு போட்டீங்க, அப்படி தன்வீன் இல்லாமல் மிஸ்ருக்கு போன்ற அர்த்தம். மிஸ்ருங்கிற பெயர் உள்ள ஊருக்கு போன்ற அர்த்தம். அப்போ இந்த வித்தியாசம் வரணும் என்பதற்காக, மக்கள் குழம்பக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நகரம்ங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்லும் பொழுது மிஸ்ரன், மிஸ்ருன், மிஸ்ரின் 3மே கொடுப்பாங்க. அந்த எகிப்து நாட்டை, நகரத்தை குறிக்கும் போது அதனுடைய பெயராக பயன்படுத்தும் பொழுது 3 எழுத்துக்கான அந்த சலுகை பெறுவதற்குரிய தகுதி அதுக்கு இருந்தாலும், இந்த குழப்பம் தவிர்ப்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதை 4 எழுத்து 5 எழுத்து சொல்லு மாதிரியே எடுத்துக்கொள்கிறாங்க. 3 எழுத்துக்குள்ள சலுகையை கொடுக்கறது இல்லை. அதனால தான் குரானில் உங்களுக்கு 4 வசனம் காட்டணும். 12:21, 12:99, 43:51, 10:87, இந்த 4 இடங்களில் மிஸ்ரு வருது. இந்த 4 இடத்துல மிஸ்ரு எதுக்கு வருதுன்னு கேட்டால், எகிப்தை குறிக்கிறதுக்கு வருது. எகிப்தை குறிக்கிறதுக்கு வர்றதுனால இது 4 இடத்துல என்ன போட்டிருக்கும்னு கேட்டால், தன்வீன் இல்லாமல் தான் இருக்கும். ருன், ரன், ரின் இருக்காது. மிஸ்ர, 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 எல்லா இடத்துலையும் மிஸ்ரன்னு தான் வருது. அப்போ அந்த 4 இடத்துக்கு நம்ம இந்த 3 எழுத்து சொல்லாக இருக்கிறது என்ற அடிப்படையில் வைத்து பார்த்தால் மிஸ்ருன், மிஸ்ரன், மிஸ்ரின் என்று சொல்லலாம்.
ஆனால் அந்த சலுகை நம்ம இதுக்கு மட்டும் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம் என்று கேட்டால், இதே மாதிரி சொல்லி அரபியில் வேற ஒரு அர்த்தத்துக்கு இருக்குது. நீ இதை சொல்றியா அதை சொல்றியான்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மொழி விளங்குறது தானே, விளங்குவதில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விடுமே என்று சொன்ன என்ன செய்வது? இது ஒரு சலுகையாக தானே கொடுத்தோம், சலுகை பறிச்சிடுறது. இப்போ மிஸ்ருக்கு கொடுத்த சலுகையை என்ன செய்கிறது? எடுத்தாச்சு. நீ வேற்று மொழியாக இருந்துக்க, அரபி மொழி மாதிரி உன்னை இப்போ எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால், எங்களுக்கு வேற ஒன்று இருக்குது, இதே சொல்லு எங்கள்கிட்டையும் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, ஊர் என்று சொல்லும் பொழுது மிஸ்ருன், மிஸ்ரன், மிஸ்ரின், ஊருக்கு போனேன்னு அர்த்தம். இதுக்கு உதாரணமாக இதைத்தான் நிப்பாட்டின இடம் 2வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் இஹ்பிது மிஸ்ரன் மூசா நபி சொல்லுவாங்க. யார்கிட்ட சொல்லுவாங்க? இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. இது எகிப்தை பற்றி பேசவே இல்லை. ஏன் எகிப்தை பற்றி பேசலைன்னு சொல்கிறோம்? அவங்க எகிப்தெல்லாம் விட்டு வெளியேறி வந்து என்ன செய்கிறாங்க? ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு திரிகிறாங்க. அதுக்கு எங்களுக்கு வானத்திலேருந்து எல்லாம் உணவை இறக்கி தரணும்னோன்னா எல்லாம் இறக்கி கொடுத்தான். உழைக்காமல் சாப்பிட்டு இருக்கிறாங்க. மண் செல்வாங்கிற உணவை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எங்களுக்கு பூமியிலிருந்து விளையக்கூடிய பயிர் பச்சைகள், தாவரங்கள், கனிவர்க்கங்கள், பழங்கள் வேணும். இது சலிச்சு போச்சு எங்களுக்கு. மண் செல்வாங்கிறது ஆகாயத்திலிருந்து இறங்குற உணவு சலித்து விட்டது என்று சொல்கிறார்கள். அப்போ மண்ணிலேருந்து உற்பத்தி ஆகிற வேணும்னா மண்ணில் போய் குடியிருக்கணும். நீ அங்கே தங்கி விவசாயம் பண்ணால் தான் முடியும். போய்கிட்டே இருக்கிறவனுக்கு சாத்தியப்படாது. நீ ஊர் ஊராக சுற்றினா உனக்கு சரிப்பட்டு வராது. அப்படிங்கிறதுக்கு அல்ல என்ன செய்கிறான்னா, அதுதான் உனக்கு வேணுமாக இருந்தால் இஹ்பிது மிஸ்ரன், ஏதாவது ஒரு நகரத்தில் போய் தங்கி விடுங்கள். இனிமேல் சுத்தாதீங்க, இனிமேல் ஊர் ஊராக சுற்றி தெரியாதீங்க. ஏதாச்சும் ஒரு நகரத்தில் குடிய அமருங்க. குடிய அமர்த்தினா என்ன செய்வீங்க? நெல்லை விதைப்பீங்க, புல்லை விதைப்பீங்க, அதில் முளைக்கும். நீங்கள் நினைச்சதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், உழைச்சி சாப்பிடுங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல மிஸ்ரை குறிக்காமல் ஏதாச்சும் ஒரு ஊரில் குடியிருங்க. நீங்கள் கேட்டது கிடைக்க வேண்டும் என்றால் நாடோடிகளாக நீ தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரில் குடியிருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் மிஸ்ரண்டு வருது. அப்போ என்ன வழங்குறோன்னு கேட்டால், மிஸ்ருங்கிறத ஒரு ஊருங்கிற அர்த்தத்தில் நம்ம யூஸ் பண்ணினால் மிஸ்ருன் என்றும் சொல்லலாம், மிஸ்ரன் என்றும் சொல்லலாம், மிஸ்ரின் என்றும் சொல்லணும். 3 வேற்றுமை வரும். அந்த மிஸ்ருங்கிறத எகிப்தை குறிக்கிறதா இருந்தால் அதுக்கு 3 வேற்றுமை வருவதற்கு தகுதி இருந்தாலும் அந்த தகுதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டால், அந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்காக வேண்டி, இந்த மிஸ்ருக்கு அந்த மிஸ்ருக்கு குழப்பத்தை தவிர்ப்பதற்காக வேண்டி. இது மாதிரி வேற சொற்களும் இருக்கலாம். வேற ஏதாவது வேற்றுமொழி சொல்லு, வேற்றுமொழி சொல்லு எல்லாத்தையும் அறிஞ்சா வச்சிருக்கிறோம். ஏதாச்சும் ஒரு வேற்றுமொழி சொல்லு அதை பயன்படுத்த வேண்டி இருக்கும். அதே சொல் அரபிலையும் இருக்கும், அது 3 எழுத்து சொல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? இதை எங்கே கொண்டு வைக்கிறது? அரபியில் அந்த சொல் இருக்குது, அதனால இதை வித்தியாசமாக தான் நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னு விளங்கிக்கலாம். இந்த மிஸ்ருக்கு மட்டும் உள்ள சட்டம் இல்லை. இது மாதிரி ஏதாச்சும் ஒரு வேற்றுமொழி சொல்லு, வேற ஒரு நகரத்தின் பேர் அப்படின்னு வேற நாட்டில் கூட ஒரு பேர் இருக்கலாம். அந்த பேரை வச்சு நீங்கள் அரபியில் பயன்படுத்தும் போது அந்த சொல் அரபியில் இருக்கிற சொல்லாக இருக்கும். அப்படி சொல்ல இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? இந்த மிஸ்ரும் மிஸ்ரங்கிற மாதிரி 2ஓட நிப்பாட்டிக்கிற வேண்டியதுதான். அப்படி அரபியில் இல்லாத சொல்ல இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? நீங்கள் அரபி மாதிரி என்ன செஞ்சுக்கலாம்? 3 மாதிரியும் பயன்படுத்திக்கிடலாம். இது ஒரு விஷயம். அப்போ இதுவரை நம்ம பார்த்தது ஒருமைக்கு பார்த்துருக்குறோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வேற்றுமை ஒருமையாக வரக்கூடிய சொல், ஒரு ஆளை, ஒரு பொருளை, ஒரு கருத்தை குறிக்கக்கூடிய சொற்களுக்கு தான் எப்படி கடைசியில் மாற்றம் வரும். ஜெய்துன் ஜெய்தன் ஜெய்தின்று மாற்றம் வரும், ஜெய்து ஜெய்தன்று மாற்றம் வரும். அது எப்போ எப்படி வருங்கிறத நீங்கள் வேறுபடுத்தி நம்ம ஒருமைக்கு உள்ளதை புறம் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது இருமையான சொற்கள் இருக்கிறது. ஒருமையுடைய சட்டம் முடிஞ்சிருச்சு. ஒருமை சொற்கள் நீங்கள் இப்படி தான் பார்ப்பீங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த மாதிரி தான் பார்ப்பீங்க. அதாவது இந்த விதிவிலக்கை கழிச்சிட்டு மற்ற எல்லாத்துலேயுமே தன் தின் துண்டு வரும். விதிவிலக்கான சொற்கள் சொன்னோம்ல, விதிவிலக்கு என்ன? ஒரு லிஸ்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது விரும்புனீங்கன்னு சொன்னால், வேற்றுமொழி, பெண்கள் பெயர், ஃபு அலு, ஃபு ஆலு, மஃபு அலு, அஃபு அல, அஃபு அல் இஸ்மு தஃப்லீல் மாதிரி இருக்குல்ல, அஃபு அலுங்கிறது. அது போக 3 எழுத்து சொல்லாக இருந்து 3 எழுத்து விதிவிலக்கு. இப்படிங்கிற ஒரு விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு ஒருமை சொல்லை எப்படி வாசிக்கணும்னு தெரிஞ்சு போயிடும். இந்த ஒருமை சொல்லை என்ன மாதிரி எல்லாம் வாசிக்கலாம், 2 மாற்றம் செய்யணுமா 3 மாற்றம் செய்யணுமா, தன்மீன் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிருவீங்க. அடுத்த விஷயம் என்னென்னு, ஒருமைக்கு அடுத்து இருமை. இருமை சொல்ல
நம்ம அறிவே சொல்ல இந்த 3 வேற்றுமை வராதுன்னு. ஏன்? எந்த ஒரு இருமையாக இருந்தாலும் ஒரு அலிஃபையும் நூனையும் சேர்க்குறோம், சேர்த்து கசர் வர வச்சு போடுறோம். கசர் வச்சு அதில் போட்டு இப்படி வரும். முஸ்லிமுன் முஸ்லிமானி, இருமைக்கு என்ன செய்யணும்? ஒரு ஆளை குறித்தா முஸ்லிமுன், 2 முஸ்லீமை குறித்தா முஸ்லிமானி, ஒரு புக்குன்னா கிதாபுன், 2 புக்கை குறித்தா கிதாபானி, 2 கிதாபுகள். அப்போ 2 கிதாபுகள்ங்கிறத அதில் ரஃப வர்றதுக்கு சாத்தியமே இல்லை, கிதாபானு அப்படின்னு இல்லை. அப்போ அதில் தான் இப்போ அதில் என்ன தான் செய்வது, அதில் என்ன வேற்றுமை வரும் என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, இருமை சொற்கள், இருமைங்கிற எந்த இருமை வேண்டாலும் இருக்கலாம். மனுஷனை குறிக்கிற இருமையாக இருக்கலாம், வேறு பொருள்களை குறிக்கிற இருமையாக இருக்கலாம், அல்லது பெயர் சொல்லிருந்து உருவான வினை சொல்லிருந்து உருவான பெயர் சொல் இருக்குல்ல அதனுடைய இருமையாக இருக்கலாம், அல்லது இடுகுறி பெயராக இருக்கிற எந்த ஒரு இருமையாக இருந்தாலும் சரி, இருமைன்று வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த அனைத்து இருமைக்கும் ஒரே யூனிஃபார்மான சட்டம் என்னன்னு கேட்டால் 2 வேற்றுமை தான். என்ன 2 வேற்றுமை? முஸ்லிமுன் ஒருமை, முஸ்லிமானி இருமை. அதில் என்ன வேற்றுமைன்னா முஸ்லிமைனின்னு ஒன்று வரும், அவ்வளோதான். முஸ்லிமானிங்கிற அந்த இருமை சொல்லு முதல் வேற்றுமையுடைய நேரத்தில் முஸ்லிமானி, நம்ம கண்ணுக்கு கசர் இருக்கிறது, ஆனால் அதை ரஃபோன்னு நம்ம சொல்லணும். ரஃபோ இடத்துலான வருது, அது ரஃபோ பேச வைக்கிற இடத்துலான நம்ம சொல்கிறோம் அதை. அதனால் முஸ்லிமானி என்பதில் கண்ணுக்கு கசர் தெரிந்தாலும் அந்த முஸ்லிமானி எந்த இடத்துல இருக்கிறது? ரஃபோட இடத்தில் இருக்குது, அது ரஃப. இதுக்கு ரஃப எங்கண்டா, இதுக்கு ரஃப இதான் அப்படின்ற வேண்டி தான். இந்த மாதிரி அலிஃபுன்னு ஒன்று சேர்க்கறது அதுக்குள்ளே ரஃப, அதில் உள்ள வேற்றுமை, அவ்வளோதான். அப்போ முஸ்லிமானி என்கிற ஒரு சொல்லாக இருந்தால் அதை ரஃபுடைய நேரத்தில் முஸ்லிமானின்னு சொல்லுங்க. நசபு ஜர்ரு செய்யக்கூடிய நேரத்தில், அதாவது 2ஆம் 3ஆம் வேற்றுமை அந்த நேரத்தில் முஸ்லிம் மைனி, மானி மைனி இப்படி சொல்லணும். இதுக்கு நம்ம சில உதாரணங்களை என்ன செய்வோம் உங்களுக்கு எடுத்து காட்டுறோம். உதாரணமாக இஸ்முல் ஃபாயிலேருந்து உதாரணம் காட்டுறோம். ஃபாயிலானி, ஃபாயிலானின்றது ஃபாலவுலேருந்து இஸ்முல் ஃபாயில் ஃபாயிலுன், அதுக்கு இருமை ஃபாயிலானி, ஃபாயிலுன் ஃபாயிலானி ஃபாயிலுன்னு வரும்ல. நம்ம பிறகு இருமையை பற்றி பேசுகிறதுனால அந்த 6ல் ஃபாயிலானி மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஃபாலவுலேருந்து ஃபாயில் வரும், ஃபாயிலுன் ஃபாயிலானி ஃபாயிலூன, அந்த 3ல் நடுவில் உள்ளது ஃபாயிலானி, அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த ஃபாயிலானிங்கிறதுல என்ன மாற்றங்கள் வரும் என்று பார்த்தீங்கன்னா ஃபாயிலைனி, அவ்வளோதான். சில இடங்களில் முதல் வேற்றுமையில் ஃபாயிலானி, 2ஆம் 3ஆம் வேற்றுமையில் ஃபாயிலைனி. பொம்பளை சொல்லா இருக்குது ஃபாயிலத்துன் ஃபாயிலத்தானி, அந்த ஃபாயிலில் பெண்பாலுக்கு வரும்ல, ஃபாயிலத்துன் ஃபாயிலத்தானி, ஃபாயிலத்தானின்று தான் என்ன செய்யணும்? ஃபாயிலத்தைனி ஃபாயிலத்தைனி. அப்போ இருமையில் 2 தான். எந்த இருமையாக இருந்தாலும் சரி, ஃபாயிலானி ஃபாயிலைனி, ஃபாயிலத்தானி ஃபாயிலத்தைனி. சில இடங்களில் ஃபாயிலத்தானின்னு படிப்போம், அதுக்கு அதே அர்த்தம்தான். ஃபாயிலத்தைனின்னு படிப்போம், அதுக்கு அதே அர்த்தம்தான். எந்த இடத்தில் அது வருகிறது பார்த்து இது முதல் வேற்றுமைக்குரிய இடம் என்று சொல்லிவிட்டால் ஃபாயிலத்தானின்னு படிங்க. அதான் ரஃப செய்கிற இடம்னு சொல்வார்கள் ஃபாயிலத்தானி, நசபு ஜர்ரு செய்கிற இடம்னு சொல்வார்கள் ஃபாயிலத்தைனின்ற வேண்டியதான். இது ஃபாயிலில் உதாரணம் காட்டியிருக்கிறோம். வேறு உதாரணத்தை நீங்கள் பாருங்கள். இந்த ஒரு பட்டியல் மாதிரி போட்டிருக்கிறோம். அதாவது இதில் 2 பாக்ஸாக கொடுத்துருக்குறோம். இது வினை சொல்ல இருந்து உண்டான பெயர் சொல் வலது பக்கம் இருக்கிறது, இடது பக்கம் இருக்கிறது எதுலேருந்து உருவாகாமல் இடுகுறி பெயராக இருக்கும்ல அந்த பெயர் சொல். அதுக்கு இப்படி தான் வரும், இதுக்கு அப்படி தான் வரும். அதுக்காக 2 வகையாக போட்டிருக்கோம். முதலாவது சொல்ல முஸ்லிமானி கொடுத்துருக்குறோம் பாருங்கள், முஸ்லிமானி. இந்த முஸ்லிமானிக்கு எப்படி வருங்க? முஸ்லிமைனி முஸ்லிமைனி, அவ்வளவுதான். அது மாதிரி அஃபால முஅல்லிமுன், முஅல்லிமுன் முஅல்லிமானி இருமை. அந்த முஅல்லிமானி எப்படி சொல்லுவோம்? முஅல்லிமைனி முஅல்லிமைனி. அப்போ முஅல்லிமானி என்ற சொல்லுக்கு 2 வடிவம். ஒன்று முஅல்லிமானி என்கிற வடிவம், இன்னொன்று முஅல்லிமைனி. சில இடங்களில் முஅல்லிமானி, சில இடங்களில் முஅல்லிமைனி. அது மாதிரி முஜாஹிதானி, முஜாஹிதுன் முஜாஹிதானி, இது இருமை. இந்த இதுக்கு என்ன மாற்றம் வரும்? முஜாஹிதைனின்னு ஒன்று வரும், அவ்வளோதான். முஜாஹிதானி முஜாஹிதைனி. அதுக்கு அடுத்து முத்தஅல்லிமானி. முத்தஅல்லிமானிக்கு எப்படி வரும்? முத்தஅல்லிமானி முத்தஅல்லிமைனி.
முத்தஅல்லி மானி என்று சொன்னால் முதல் வேற்றுமை, முத்தஅல்லி மைனி என்று சொன்னால் இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை. அதே மாதிரி முன்சரிஃபுன் முன்சரிஃபானி, அந்த முன்சரிஃபானி என்பதை வந்து முன்சரிஃபைனி முன்சரிஃபைனி அப்படி சொல்லிடுவோம். அதே மாதிரி மக்தபு, இது மனுஷனுக்கு தான் வரும் இல்லாமல் மக்தபு நூலகம் அல்லது பள்ளிக்கூடம். மக்தபுன் மக்தபானி இருமை, அந்த மக்தபானிங்கிறத வந்து மக்தபைனி ரெண்டு பள்ளிக்கூடங்கள். மக்தபானி அதுவும் ரெண்டு பள்ளிக்கூடம், மக்தபைனி ரெண்டு பள்ளிக்கூடம். இந்த மக்தபானிக்கு உள்ள மாற்றம் வந்து இது ஒன்று தான், ஒரு மாற்றம் தான். அதே மாதிரி மஸ்ஜிதுன், மஸ்ஜிதுன் பள்ளிவாசல், ஒரு பள்ளிவாசல். அதுக்கு இருமை வந்து மஸ்ஜிதானி, இரண்டு பள்ளிவாசல். அந்த இரண்டு பள்ளிவாசலுங்கிற அந்த சொல்லு என்ன மாதிரி மாறலாம்? மஸ்ஜிதைனின்னு மாறலாம். மஸ்ஜிதானி மஸ்ஜிதைனி. அது மாதிரி மிஃப்தாஹுன், மிஃப்தாஹுன்னா சாவி, திறக்கிறது, கூட்ட திறக்கிற சாவி, அதுக்கு இருமை மிஃப்தாஹானி. மிஃப்தாஹானி எப்போ மிஃப்தாஹானின்னு இருக்குமானா அப்படி இருக்காது, மிஃப்தாஹைனின்னு சில பாதி இடத்துல மாறும். அப்போ மிஃப்தாஹானி இந்த ரெண்டே மாற்றம் தான். அப்போ இருமையான சொற்களாக இருந்தால் இரண்டு வேற்றுமை தான். இதெல்லாம் வந்து நான் இப்போ காட்டின உதாரணமெல்லாம் பெயர் சொல்லிருந்து வந்த வினை சொல்லிருந்து வந்த பெயர் சொற்கள். இப்போ இந்த காட்டுற இந்த பக்கம் காட்டுறதுக்கெல்லாம் என்னது? தனி பெயர் சொல். உதாரணமாக கிதாபுன் புக்கு நூல், கிதாபானி இரண்டு நூல்கள். இந்த கிதாபானிங்கிற சொல்ல வந்து சில இடங்களில் கிதாபானின்னு சொல்ல வேண்டியிருக்கும், சில இடங்களில் கிதாபைனி. இதுக்கு ஒரே வேற்றுமை தான். கிதாபானி என்பது வந்து அர்த்தம் ரெண்டு கொண்டு தான். கிதாபானி ரெண்டு கிதாபு, கிதாபைனி ரெண்டு கிதாபு தான். எந்த இடத்துல கிதாபானி எந்த இடத்துல கிதாபைனி அது மட்டும் தான் நம்ம படிக்கணும். படித்தா விளங்கிற கிதாபானின்னு வந்தாலும் கிதாபைனி வந்தாலும் இது இந்த இடத்துல வந்து கிதாபானி தான் வந்து கிதாபைனிட்டு மாறி இருக்கிறது, இது நான் நசபு செய்கிற இடத்துனால இது மாறி இருக்கிறதுன்னு விளங்கிக்கிறணும். அதே மாதிரி கலமுன் பேனா, அதுக்கு இருமை என்ன? கலமானி, இரண்டு பேனாக்கள். அதை வந்து என்ன வடிவம் வரும்னா கலமைனி, கலமானி கலமை ரெண்டு ஒன்று தான். கலமானி என்பதற்கு வந்து ரெண்டே வருமே தவிர என்ன செய்யாது, மூணு வேற்றுமை வராது. ஒன்று வந்து ரஃபு செய்யும்போது கலமானி, நசபு ஜர்ரு செய்யும்போது கலமைனி. அதே மாதிரி வஜுகுன், வஜுகுண்டா ஃபேஸ் முகம், வஜுகுன்னா முகம், ரெண்டு முகங்கள், வஜுஹானி வஜுஹைனி. வஜுஹானிங்கிறதுக்கு இன்னொரு வேற்றுமை வந்து வஜுஹைனி. அப்போ வஜுஹைனிங்கிறது ஒரு தனி சொல்லு கிடையாது, இதனுடைய வேற்றுமை தான் இது. இது கொஞ்சம் மாறி வரக்கூடியது, வேற்றுமைனா மாறி வர்றது. இப்போ வஜுஹானி என்பது எப்படி வருது? வஜுஹைனி ரெண்டே தான். அதே மாதிரி வந்து ஜபுகத்துன், ஜபுகத்துன்னா நெற்றி, ஜபுகத்தானி இரண்டு நெற்றிகள், ஜபுகத்தைனி, தானிங்கிறது தைனின்னு வந்துடும். அதே மாதிரி பைத்துன் வீடு, இதெல்லாம் வினை சொல்ல வந்த பெயர் சொல்லல, அதுக்கு அந்த மாதிரி உதாரணம் போட்டிருக்கு சரியா. பைத்துன்னா வீடு, அதுக்கு இருமை பைத்தானி, பைத்தானியை சொன்னால் பைத்தைனி. பைத்துன் பைத்தானி, பைத்தானியை எப்படின்னு சொல்லலாம்? பைத்தைனின்னு சொல்லலாம், ஒரு வேற்றுமை தான் அதுக்கு. அதே மாதிரி இபுனுன் மகன், இபுனுன்னா மகன், இபுனானி இரண்டு மகன்கள், அது இபுனைனின்னு வரும். இபுனானி என்பது எப்படி வரும்? இபுனைனி அப்படின்னு வரும். பின்துன் மகள், பின்தானி இரு மகள்கள், பின்தைனி, பின்துக்கு இருமை பின்தானி, பின்தானி என்பதுடைய இன்னொரு வடிவம் பின்தைனி. அதே மாதிரி இதுக்கு நிறைய உதாரணம் காட்டுறோம்னா எந்த பல வகையான சொற்களை உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கு, அதுக்காக தான். ஐனுண்டா கண்ணு, ஐநானி இரு கண்கள், ஐநைனி இரு கண்கள். அலம் நஜாலு ஐநைனி, இவனுக்கு ரெண்டு கண்ணை ஆக்கலையா? நல்லா கேட்குறான். ஐநானின்னு சொல்லாமல் ஐநைனிங்கிறான். அது ஐநைனின்னு சொல்ல வேண்டிய இடம் ஐநானி தான், அதுவும் அதே அர்த்தம் தான் அது. அப்போ ஐனுன் ஐநானி ஐநைனின்னு வரும். இது வந்து என்னது? ஒருமைக்குரிய வேற்றுமை, வேற்றுமை சட்டத்தை பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது இருமைக்கு உரிய வேற்றுமை சட்டம். இருமைக்கு உரிய சட்டத்தில் என்ன பார்க்குறோம் என்று கேட்டால், இருமை சொற்கள் எந்த இருமை சொல்லாக இருந்தாலும் சரி, அது மொத்தமே ரெண்டே சேஞ்சு தான். ஒன்று மானி, இன்னொன்று மைனி. ராணி ரைனி, பாணி பைனி, தானி தைனி, சாணி சைனி. அப்போ எல்லாமே இந்த ரெண்டு வகையான மாற்றத்தை தவிர இருமை சொற்களில் எந்த எந்த வார்த்தையை நீங்கள் கோர்ப்பதாக இருந்தாலும் அதில் வந்து இந்த ரெண்டு வகையில் மட்டும்தான் நீங்கள் கோர்க்க முடியும்.
பாணி பைனி என்று வைக்கணும். அதுக்கு இந்த உதாரணங்களை நீங்கள் பார்த்துக்கலாம். இது போக இன்னொரு சொற்கள் இருக்குது. இருமை முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் இந்த இருமை மாதிரி உள்ள சொற்கள் சிலது இருக்குது. அது இருமை கிடையாது, ஆனால் என்ன செய்யும், இருமை மாதிரி இருக்கும். அது என்ன அதுக்கு சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1 2 நம்ம எண்ணுறோம்ல, 1 2 3 4 நம்பர் எண்ணுறோம். அதில் 2 என்பதற்குரிய வார்த்தை என்ன? 2 என்பதற்குரிய வார்த்தை இஸ்னானி. 2ங்கிற 1 2 வாஹிதுன் இஸ்னானி, வாஹிதுலா 1, இஸ்னானி 2, சலாசத்து 3, அர்பாத்து 4, ஹம்சத்து 5. அந்த உங்கள் லிஸ்ட்டில் போட்டிருக்கோம்ல, அதில் பார்த்துக்கிறங்க. அப்போ இஸ்னானி என்றால் என்ன அர்த்தம்? 2ன்னு அர்த்தம். இதை பெண்பாலை பயன்படுத்துகிறதா இசனத்தானின்னு சொல்லுவாங்க. ஆண்பாலாக இருந்தால் இசனானி, பெண்பாலாக இருந்தால் இசனத்தானி. இது இது இருமை சொல்லுன்னு சொல்ல முடியும். 2 குறிக்குது. இருமை சொல்லுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, இந்த இசனானி என்பது இசனுன் என்பதிலிருந்து வரல. இது தனி சொல்லு. அந்த இருமை மாதிரி இருக்கே தவிர, 2ஐ குறிக்கதே தவிர, இருமைன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு ஒருமை இருக்கணும். வழங்குதா? இப்போ முஸ்லிமுன் முஸ்லிமானி இருமைங்கிறோம், ஒருமை என்ன? முஸ்லிமுன். கிதாபானி இருமைங்கிறோம், ஒருமை என்ன? கிதாபுன். இசனானிக்கு ஒருமை என்ன? வாஹிது தான் ஒருமை, வேற ஒன்று தான். இசனானினா 2. இப்போ 1ங்கிறதுக்கு இசனுன்னு சொல்ல முடியுமா? அப்போ இசனானி என்பதுக்கு இது இருமை கிடையாது. இசனானி என்ற ஒரு சொல் என்னத்தில் வராது? உங்களை அதை இமேஜில் காட்டுற பாருங்க. இசனானி என்பது இமேஜ் இதில் வராது, இருமையில். ஆனாலும் இருமை மாதிரி, இருமை இல்லை, இருமை மாதிரி இருக்கிறதுனால இசனானி இசனைனி, அவ்வளோதான். இதை நான் பெருசுபடுத்தி காட்டுறேன். இசனானி என்றது இசனானி இசனைனி. அப்போ இசனத்தானி இசனத்தைனி 2ஐயும் கவனிங்க. இது இருமை தான். அது இருமைக்கு உரிய சட்டம் இது சொல்லாமல் விட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்ய, குழம்பிடுவீங்கல்ல. இருமைக்கு இந்த சட்டத்தை சொன்னாங்க. அப்போ இசனானி இருமையா? இருமைண்டா இசனானிக்கு ஒருமை என்ன? அதுக்கு ஒருமைண்டு கிடையாது. இசனானிக்கு என்ன இல்லை, இது நம்பருக்குள்ள பேர் 1 2ன்னு ஒன்று ஒரு பேர் தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. இது எந்த சொல்லிலேருந்து உருவாக்குனது கிடையாது. இசனானிங்கிறது அது ஒரு சொல்லு, சலாத்து 3 அது ஒரு தனி சொல்லு, ஹம்சத்து தனி சொல்லு, சித்தத்து அது ஒரு சொல்லு. அதே மாதிரி இசனானி ஒரு சொல்லு. அப்போ இசனானி என்பது 2 என்று அதுக்கு அர்த்தம். 2 என்ற அர்த்தம்னு சொன்னாலும் அந்த சொல்லு ஒருமை தான். அது எப்படி வாஹிதுங்கிற ஒருமை, அர்பாத்துங்கிறீங்க, 4ங்கிறீங்க, அந்த சொல்லு எத்தனை? ஒருமையா பன்மையா? சொல்லு ஒருமை தான். 4 பேர் குறிக்கிறக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் அந்த சொல்லு ஒருமை தானே தவிர அது பன்மைன்னு சொல்ல முடியாது. பன்மைன்னு அதுக்கு ஒருமை என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் ஹம்சத்து பன்மைன்னு சொன்னீங்களா, சரி, ஹம்சத்து பன்மை, ஒருமை என்ன? ஒருமைன்னு ஒன்று கிடையாது. எதற்கு ஒருமை உங்களுக்கு சொல்ல முடியலையோ அதை என்ன செய்யக்கூடாது? இருமை பன்மை என்று நீங்கள் அழைக்கக்கூடாது. அந்த மாதிரி இப்போ இசனானி என்பது இது 2 பேரை குறிக்கக்கூடிய ஒருமை தான். இது ஒரு சொல்லு, அதுக்கு அர்த்தம் 2ன்னு அர்த்தம். இது சொல்லு 1 ஒருமை, இதுக்கு அர்த்தம் என்ன? 2. ஹம்சத்துங்கிற சொல்லு ஒருமை, 5ங்கிறதுக்குரிய பேரு, 5 என்பதை சொல்வதற்குரிய சொல்லு அப்படிங்கிறதுனால இது ஒருமை தான். ஒருமைக்குரிய வேற்றுமை நம்ம இதில் கொடுக்க மாட்டோம். ஏன்? இருமையுடைய தோற்றத்தில் இருக்கிறது 1, 2 வேற குறிக்குது. அதனால என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், இசனானி என்பதற்கு இசனானுன் இசனானன் இசனானின் அப்படி சொல்ல மாட்டாங்க, ஒருமைன்னு சொல்லி இருமையில சேர்த்து விட்டுருவாங்க. இது இருமை கிடையாது, இருந்தாலும் இருமை லிஸ்ட்ல வச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? இசனானி இசனைனி, இசனத்தானி இசனத்தைனி. ரஃபோ செய்யும் போது இசனானி, நசபும் ஜர்ரும் செய்யும் போது இசனைனி. நான் ரஃபோ செய்யும் போது இசனத்தானி பெண்பாலா இருந்தா, நசபும் ஜர்ரும் செய்யும் பொழுது இசனத்தைனி இப்படின்னு வச்சுட்டாங்க. அப்ப இருமையும் இருமை போல் அமைந்த இந்த 2 சொற்களும், இருமைக்கு நம்ம வேற்றுமை படித்தோம்ல, இருமைக்கு நம்ம படித்த அந்த வேற்றுமை, அதாவது முஸ்லிமானி முஸ்லிமைனி, அந்த 2 வேற்றுமை, அந்த 2 வேற்றுமை என்பது இந்த 2 நம்பர்களுக்கும் வரும், வேற நம்பருக்கு வராது. ஹம்சத்துன்கிறது ஒருமையில் சேர்ந்துரு பாருங்க. ஹம்சத்துன் ஹம்சத்தன் ஹம்சத்தின் 5ங்கிறது இருக்கு, ஹம்சத்து. இந்த ஹம்சத்துங்கிறது 5 வருது, அது பன்மைன்ற கூடாது, அது ஒருமை. ஒருமையாக அதுக்கு எப்படி வேற்றுமை உறுப்பு வரும்? சலாசத்துனா 3, இது ஒருமையான சொல்லு, சொல்லு ஒருமை,
அப்போ சலாசத்துன், சலாசத்தன், சலாசத்தின் எல்லாமே வரும். அர்பாத்துன், அர்பாத்தன், அர்பாத்தின் அனைத்துமே வரும். அஷரத்துன் 10 வந்துருச்சு பண்பற்றக்கூடாது, அது ஒருமை தான். அது 10க்கு அது அந்த சொல் அவ்வளோதான். அஷரத்துன், அஷரத்தன், அஷரத்தின் அப்படி வருதுல. வாஹிதுன், வாஹிதன், வாஹிதன் வருதுல. அப்போ இசனானிக்கு எப்படி வரணும்? இசனானுன், இசனானன், இசனானின் தான் வரணும். வாஹிதிலிருந்து அஷரத்து வரைக்கும் சொல் இருக்குது. 1, 2, 10 வரைக்கும் இருக்குது. 9 சொல்லை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்னு கேட்டால் அது ஒருமையாக இருக்கிற காரணத்தினால வாஹிதுன், வாஹிதன், வாஹிதின், சலாசத்துன், சலாசத்தன், சலாசத்தின், திசாத்துன், திசாத்தன், திசாத்தின் எல்லாம் ஒருமை. ஆனால் இந்த இஸ்னானிங்கிறத 2 தானே, அது ஒருமை தானே. இதை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா அந்த 2 தசனியா இருமை மாதிரி இருக்கிற காரணத்தை, இருமை அல்ல, இருமை மாதிரி ஒரு போலி தோற்றத்தில் இருக்கிற காரணத்தினால இதை இதில் சேர்த்து விட்டுரு. 1 to 10 வந்து 9 அதில் சேர்த்து விட்ருவாங்க. இந்த 2ஆம் நம்பர் மட்டும் இங்கே கொண்டே விட்ருவாங்க. சரியா? இது எப்படி சொல்லணும்? இசுனைனி, இசுனானி, இசுனைனி. இன்னொரு சொல் இருக்கு, இன்னொரு 2 சொல் இருக்கு. என்ன சொல்லுன்னு கேட்டால் இது வந்து ஏறக்குறைய இருமை மாதிரி, இருமை மாதிரி தோற்றம் தரக்கூடிய ஒரு இன்னொரு சொல் என்னன்னு கேட்டால் அரபியில் கிலா, கிலா, காஃபு லாமு அலிஃபு, கிலான்னு ஒரு சொல் இருக்குது. அதே மாதிரி கில்தா என்று ஒரு சொல் இருக்குது. கிலான்னு ஒன்று இருக்குது, கில்தான்னு ஒன்று சொல் இருக்குது. இந்த 2 சொல்லும், இந்த 2 சொல்லுக்கு என்னென்னு கேட்டால் இது தனி அர்த்தம்லாம் கிடையாது. இந்த கிலா கில்தான்னு இருக்குல்ல, கிலா என்பது ஒரு சொல்லு, கில்தா என்பது ஒரு சொல்லு. இந்த கிலாக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் இப்போ ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்க. 2 பேர் செஞ்சதில் ஒருத்தன் அந்த வேலையை செஞ்சிருப்பான், ஒருத்தன் சும்மா கூட நின்றுருப்பான். அப்போ நம்ம என்ன செய்வோம்? 2 பேரும் செஞ்சாங்கன்னு சொல்லுவோம். துருவி விசாரித்து பார்த்தோம்னா ஒருத்தன் தான் செஞ்சுருப்பான். ஒருத்தன் சும்மா தாங்க லைட் அடிச்சுருந்துருப்பான். ஒரு பீஸ் போயிடுச்சு, பீஸை எலக்ட்ரிஷியன் சரி பண்ணுறாரு. அப்போ கூட ஒருத்தன் லைட் அடிச்சு விளக்கு பிடிச்சிட்டு இருக்கிறான்னு வைங்களேன். அப்போ என்ன செய்வீங்க? 2 பேரும் மின்சாரத்தை சரி செய்தாருன்னு சொல்லுவோம். 2 பேர் மாட்டா செஞ்சாங்க? இல்லை, ஒருத்தன் தான் செஞ்சான், ஒருத்தன் துணையாக தான் நின்றான் அப்படிங்கிறோம்ல. அப்போ 2 பேர் செய்தார்கள் என்று சொல்வதில் வந்து 2 பேருமே தான் செஞ்சாங்க அப்படின்னு அடித்து சொல்கிற இடமா இருந்தால் இந்த கிலான்னு சேர்த்துக்கணும். ஒரு காரியத்தை 2 பேர் செஞ்சாருன்னு சொல்கிற இடத்துலலாம் 2 பேர்னு அர்த்தம் வராதுங்க. 2 பேர் துணையாக போகிறவங்களாம் 2 பேரும் சொல்லிடுவோம். 2 பேர் போய் என்ன செஞ்சீங்க? 2 பேரும் போய் அவர்கிட்ட போய் இந்த தகவலை சொல்லிட்டு வாங்கப்போம். 2 பேரும் சொன்னால் விளங்காதவனுக்கு ஒருத்தன் தான் சொல்லுவான். நம்ம வந்து இஸ்மாயிலும் இப்ராஹிமை அனுப்பி நீ போய் அந்த ஆள்கிட்ட போய் நீ கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வாங்குகிறோம். 2 பேரும் போகிறாங்க. 2 பேரும் கோரஸாக கத்தவா செய்வாங்க. ஒருத்தன் சும்மா நிற்பான், ஒருத்தன் கூப்பிடுவான். பாப்பா வந்து கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிட்டாங்க, சரி வர்றேன். அப்போ 2 பேரும் கல்யாணத்துக்கு அழைத்தார்கள்மோ. 2 பேரும் கூட அழைச்சாங்கன்னு திருப்பி கேட்டேன். 2 இல்லை, ஒருத்தன் அழைச்சா ஒருத்தர் துணையாக நின்றாங்கிறீங்கல்ல. 2 பேருமே அழைச்சாங்க அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ என்ன செய்யணும்? கிலான்னு சேர்க்கணும். கிலா ஹுமா, ஹுமாண்டா 2 பேர். 2 பேரில் 2 பேருமே நேரடியாக அதை செஞ்சுருக்கிறாங்க. அந்த அர்த்தத்தை நம்ம சொல்ல நினைத்தால் என்ன செய்யணும்? 2 பேர் வந்தார்கள், கிலாஹுமா 2 பேருமே தான் வந்தார்கள். 2 பேர் இஸ்மாயில் இப்ராஹிம் பேரை போட்டுக்கிறோங்க. போட்டுவிட்டு லமீரா போடுறோம். கிலா ஹுமா, ஹுமாண்டா 2 பேர் தானே. கிலா ஹுமாண்டா 2 பேருமே, இருவருமேன்ற அர்த்தம். இருவருமே செய்தார்கள். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது பெரும்பாலான இடங்களில் இருவர் செய்ததாக சொல்லும் பொழுது ஒருவர் தான் அது செய்வார். குறிப்பாக பேசுகிற விஷயங்கள்லாம் அப்படி தான் வரும். பேசுறதுக்கு ஒரு ஆள் அனுப்பி 10 பேர் அனுப்பி வச்சாலும் 10 பேர் பேச மாட்டாங்க. ஆனால் 10 பேர் பேசினா தான் அர்த்தம். ஒருத்தன் பேசுவான், 9 பேர் துணையாக நிற்பாங்க. அப்போ 10 பேர் நாங்கள் பேசிக்கிட்டு வந்தோமா, நீ எங்கடா பற்றி வாய் முடிதான் நடந்து கேட்கக்கூடாது. 10 பேர் பேசினா அவன் அங்கீகரிச்சான்னு அர்த்தம். 10 பேருமே பேசினாங்கன்னு நினச்சிக்குவோம், குள்ளுங்கிற வார்த்தையை போட்டுருவோம். அனைவரும் தான் பேசினார்கள். அந்த குள்ளுக்கு பதிலாகத்தான் கிலா 2 இருமைக்கு. இருமைங்கிறத சொல்கிறதா இருந்தால் கிலா எப்போ போடுவாங்கன்னு கேட்டால் கிலாங்கிறதுக்கு தனியாக ஒரு அர்த்தம் கிடையாது. உதாரணமாக ரஹப போனான், யார் போனது? ஜெய்தும் அம்ருன், ஜெய்து அம்ரு போனாங்க அப்படின்னு சொன்னால் 2 பேரும் போனாங்களா, ஒருத்தன் போய் ஒருத்தன் வெளியே நின்றுக்கிட்டானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதுன்னு வைங்க. தகலன்னு வச்சுக்குவோம். தகல ஜெய்தும் அம்ரும், ஜெய்தும் அம்ரும் உள்ளே நுழைஞ்சாங்கிறோம். ஒருத்தன் தான் நுழைஞ்சிருப்போம், ஒருத்தன் வாசல் நின்றுருப்பான். அது அப்படி சொல்கிற பழக்கத்தில் சொல்லுவோம். ஆனால் 2 பேருமே தான் உள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னு சொல்ல நினைத்தால் தகல ஜெய்துன் அம்ருன்,
கிலாஹுமா இருவருமே தான் போனார்கள். அப்படி சொல்வதற்கு உள்ள வார்த்தைன்னா கிலாங்கிற வார்த்தை. இது ஆணா இருந்தா. பெண்ணா இருந்தா கில்தா ஹுமா. இந்த ஹுமா தான் ஆணுக்கு பெண்ணுக்கு பொதுவு தானே. ஹுவாங்கிறதுக்கு பதிலாக ஹிய. ஹுமாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு ஒன்று தான். ஹுவா ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன. அந்த ஹுமாங்கிறது ஆண்பால் பெண்பாலுக்கு பொதுவு. அதனால் இந்த கிலாங்கிற வார்த்தையை ஹுமாவில் சேர்த்தால் என்ன வரும்? கிலா ஹுமா. கில்தாவை சேர்த்தா கில்தா ஹுமா. ஆயிஷாவும் ஃபாத்திமாவும் போனார்கள். கில்தா ஹுமா, ரெண்டு பேருமே போனார்கள். ஆயிஷாவும் ஃபாத்திமாவும் பேசினார்கள். கில்தா ஹுமா, இந்த ரெண்டு பேருமே தான் பேசினாங்க, ஒரு ஆள் பேசலை, ரெண்டு பேரும் கோரஸா பேசினாங்க. அந்த இருவருமேன்ற அர்த்தம் இருக்குல்ல, அதுக்கு தான் அந்த கிலா கில்தா. இதை தனியாக யூஸ் பண்ண முடியாது. கிலாண்டு மட்டும் சொன்னால் என்னடா கிலான்னு கேட்பாங்க. அப்படி யூஸே கிடையாது. அதை ஒரு கோர்த்து தான் செய்ய முடியும். இது குறித்து கொஞ்சம் கூடுதல் விவரத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.